வாலிபால்ல டீம் கேப்டன் யாரா வேணா இருக்கலாம். ஆனா, ஒரு டீமையே கட்டி இழுக்க வேண்டியது செட்டரோட கடமை. அப்படிப்பட்ட செட்டர் எப்படி இருக்கணும்? செட்டர் அப்படின்றவன் ஒரு டீமோட வோக்கல் லீடரா இருக்கணும். தன்னோட டீம்மேட்ஸோட கன்டினியூஸா கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கன்டினியூஸா அவங்கள என்கரேஜும் பண்ணணும். ஒரு செட்டர் தான் ஆப்போனன்ட் டீமை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணணும். தன்னோட டீமை எமோஷனலாவும் பேலன்ஸ்டா வச்சுக்கணும். எஸ்பெஷலி ஒரு டைட் சிச்சுவேஷன்ல இது ரொம்பவே முக்கியம். ஒரு ஹெக்டிக்கான சிச்சுவேஷன்ல பால் ரேலி ஆயிட்டு இருக்கிறப்போ எந்த அட்டாக்கருக்கு பாலை தள்ளணும் அப்படின்றதுல செட்டரோட டெசிஷன் ரொம்பவே முக்கியமானது. அவ்வளவு ப்ரிசைஸா இருக்கணும். சோ ஒரு செட்டர் ஃபாஸ்ட் டெசிஷன் எடுக்கிறது ரொம்பவே முக்கியம். எப்படின்னா ஒரு பாஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த பாஸோட குவாலிட்டி, அதாவது பால் வந்து கரெக்டா கைக்கு வரலைன்னா கூட அந்த பாஸ் மிஸ் பாஸ் ஆனா கூட அதை நம்ம ஒரு அட்டாக்கருக்கு போடும்போது பாலை எந்த அட்டாக்கருக்கு கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். சோ அந்த பாஸோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த பாலை எந்த அட்டாக்கருக்கு கொடுத்தா அது சக்சஸ் ஆகும் அப்படின்ற டெசிஷனை அவங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா எடுக்கணும். ஒரு செட்டர் தன்னோட டீம்மேட்ஸ் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறத எப்பயுமே காட்டிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த செட்டருக்கு தன்னோட அட்டாக்கர் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு தன்னோட டீம்மேட்ஸ்க்கு தெரிய வர்றப்போ அவங்களோட கேமை அது உடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ ட்ரஸ்ட் தான் கான்ஃபிடன்ஸ்க்கு ரொம்பவே முக்கியம். ஒரு கன்சிஸ்டன்டான செட்டர் தான் அந்த டீமோட கான்ஃபிடன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். செட்டருக்கு எப்பயுமே ஒரு பாசிட்டிவான பாடி லாங்குவேஜ் இருக்கணும். அப்பதான் அந்த டீமோட ஸ்பிரிட் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு டீமை யார் கேதர் பண்றாங்களோ இல்லையோ ஒரு செட்டர் தான் அந்த டீமை கேதர் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸையும் மோட்டிவேஷன்ஸையும் கொடுக்கணும். ஒரு செட்டர் ஒவ்வொரு அட்டாக்கருக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரியான பாலை தான் செட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க ஒரே பாலை எல்லாருக்கும் செட் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு அட்டாக்கருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். அவங்களோட நீட் வேற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரியான பால்ஸை தான் அவங்க செட் பண்ணணும். இது மூலியமா அட்டாக்கரோட கான்ஃபிடன்ஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒரு செட்டர் தான் ஆப்போனன்ட்ல இருக்கிறவங்க என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்றாங்க, என்ன காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி தன்னோட டீம்மேட்ஸ் கிட்டயும் கோச்சஸ் கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு உண்டான சொல்யூஷனை கிரியேட் பண்ணணும். ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்க்கு அப்புறமும் செட்டரோட என்கரேஜ்மெண்ட்டும் செட்டர் தட்டி கொடுக்கிற விஷயமும் தான் அந்த டீம்மேட்ஸை ஆட வைக்கும். செட்டர் ஒரு மேட்ச்ல மட்டும் இல்ல, சமயத்திலையும் இல்ல ஒர்க் அவுட்ஸ் பண்ற நேரத்திலையும் எல்லாத்துலயுமே செட்டர் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். சோ இது மூலியமா ஒரு டீம் ஆர்கனைசராகவும் இருக்கணும். இதுதான் அந்த டீமை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோவை உங்க டீம் செட்டருக்கு ஃபாலோ பண்ணுங்க. நீங்க என்ன பொசிஷன் ஆடுறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம A1 ஸ்போர்ட்ஸ் சென்ட்ரல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.